அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் உங்களோடு கூட இணைந்து பேசுவது, உங்களுக்காக ஆலோசனை கொடுப்பது, உங்களுக்காக ஜெபிப்பது ஒரு பெரிய பாக்கியம். யூடியூப்பில் மட்டுமல்ல, ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முதல் முறையாக சிலர் கேட்குறீங்களே, உங்களுக்காக விசேஷமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கான வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரும்போது நீங்களும் விசுவாசத்தோடு கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வசனத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 12:9. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினால விசுவாசமும், அந்த ஆவியினால தான் விசுவாசமும். அபிஷேகத்தில் ஒவ்வொரு ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இந்த விசுவாசம் என்கிறது ஒரு விசேஷித்த வரம். பொதுவாக நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு விசுவாசிகள், பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மை. ஆனால் அது வேற. இப்போ நான் பேசுகிறது ஒரு கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வரம். விசுவாசிகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து அதைவிட ஒரு பங்கு மேலே தான் விசுவாச வரம். இந்த விசுவாசம் வரம் மட்டும் உங்களுக்குள்ளே கிரியை செய்துன்னு வைங்களேன், பலத்த அற்புதங்களை நீங்கள் ருசி பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் போய் அவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கு அவர்களிடத்தில் கேட்குற ஒரே கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ எந்த ஒரு அற்புதத்தை நீங்களும் நானும் ருசிக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அந்த விசுவாசம் என்ற வரம் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டா அநேக அற்புதங்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு பண கஷ்டமாக இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கதவை பூட்டிட்டு ஆவியில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆச்சரியமாக உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார், அதிசயமாக கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் வரம் என்பது அது ஒரு பிரமாதமான வரம் கூட சொல்லலாம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்கணும், இந்த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்தை ஆவியானவரை எனக்கு தாங்க. விசுவாசத்தினால அற்புதங்களை நான் காண போகிறேன். அற்புதங்களை நடப்பிக்கிற, அற்புதங்களை ஆண்டவரை ஜனங்கள் காணக்கூடிய அளவுக்கு ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் அற்புதம், உங்கள் நிமித்தம் வெளியிலும் அற்புதம். இதே நிமித்தம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? அதனால் உங்கள் விசுவாசத்தை எப்போதும் தளர விடாதீங்க. அதை எப்படி பெருக்குவது? தனித்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். தனித்து எப்பவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசணும். அடுத்து விசுவாச வார்த்தைகளை பேசணும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு நான் அற்புதத்தை பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நல்லவர். இப்படியே பேசி பேசி ஜெபிக்க உங்களுடைய விசுவாசம் வரம் பெருகி கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசம் என்ற வரம் செயல்பட ஆரம்பிக்கும் போது கேஷுவலாக நீங்கள் சொல்கிறதையும் கர்த்தர் கனப்படுத்திடுவார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த கிருபையை இன்னைக்கு உங்களுக்கு தரணும்னு நான் ரொம்ப வாஞ்சையோடு ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படின்னா வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. பரிசுத்த பிதாவே, எங்கள் அருமையான இயேசு ராஜா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாசம் என்ற வரத்தினால் தரித்திரங்களை உம்முடைய பிள்ளைகள் துரத்தி பொருளாதார ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் காண்பார்களாக. இந்த விசுவாச வரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான பலவீனங்களை துரத்தி ஆரோக்கியம் உள்ள சரீரங்களாய் உம்முடைய பிள்ளைகள் சரீரம் மாறுவதாக. இந்த விசுவாச வரத்தை பயன்படுத்தி
வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாவதாக. இந்த வரத்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஆவியினாலே விசுவாசம் அல்லவா, அந்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு அனல் முட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ரொம்ப விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்திருக்குது. கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஹிந்தியில் கேட்டவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஹிந்தியில் வருகிற அந்த செய்தியை அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க, கேட்க வைங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.